ரீசெண்டாக நம்ம வந்து சிட்ரனோட பசால்ட் எக்ஸோட ஒரு டீட்டெயிலான வாக்கர் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சிட்ரன் பசால்ட் எக்ஸோட ஒரு டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட டர்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கார் டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த இன்ஜின் வந்துட்டு நான் ஆல்ரெடி நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வாக்கர் ரவுண்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். அதாவது நம்ம இன்ஜினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ட்ரூ சாய் மோட்டார்ஸ் சிட்ரானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் சிட்ரானில் அந்த கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான் வருது. நான் ஆக்சுவலாக பிரேக்லேருந்து கால் எடுத்தோடனே கார் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. இதில் க்ரால் ஃபங்க்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ரியர் சீட்டில் பேக் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் சென்சர்னால அது கத்திட்டுருக்கு. அதாவது அந்த சென்சர் இதுதான் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸோட இந்த ஒர்க் தான் இது. ஓ மை காட். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோம்னா ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது பியூர் டெக் 110 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 பிஹெச்பி அண்ட் 205 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் காம்போவோட ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுவே மேனுவல் கியர் பாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 190 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இனிஷியலாக எடுத்த உடனே எனக்கு இந்த காரில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, லோ எண்டில் இருந்தே நல்ல ஒரு பவர் டெலிவரி இந்த காரில் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இது ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸில் இந்த அப் ஷிஃப்ட் ஆகிற டைமில் டவுன் ஷிஃப்ட் ஆகிற டைம்லாம் பெருசாக லேக் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஈஸியாகவே ஷிஃப்ட் ஆயிடுது. நீங்கள் ரொம்ப லோவர் கியர்ஸ், அதாவது தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் வருது, செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியர் வருது, இந்த மாதிரி டைமில் மட்டும் கியர் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது லைட்டாக நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடம் ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்குது. இது 180 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால பெருசாக அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். ஓகே, ப்ரெஸ் பண்ணுவோம். ஓ ஓ மை காட், சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி லோ எண்டில் இருந்தே நல்ல ஒரு பவர் நமக்கு கிடைக்குது. லீனியரான்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு பவர் சர்ஜ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாவ், உண்மையிலே நல்ல இன்ஜின் கைஸ். ஸோ அந்த பவர் அண்ட் அந்த டார்க் அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 1 லிட்டர் இன்ஜினுக்கும் 1.2 லிட்டர் இன்ஜினுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் இன்ஜின் வந்து ஒரு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த பவர் வந்துட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் 2000 ஆர்பிஎம்ல தான் டர்போ வேக்கப் ஆகி அந்த புல் கொடுக்கும். பட் இதில் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த 2000 ஆர்பிஎம் மார்க்குக்கு முன்னாடியே பவர் வந்துட்டு நல்லாவே கிடைக்கிறது ஈஸியாகவே தெரியுது. ஸோ இந்த இன்ஜின் வந்து நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக அப்படியே நிதானமாக நிறுத்தி நிதானமாக ஓட்டலாம். எந்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணாலும் இந்த இன்ஜின் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போது நான் எடுத்த இந்த சின்ன சின்ன கட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இப்படி ஒரு லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு அதில் இருக்குது. நமக்கு கூட கார் நல்லா கனெக்டடாக இருக்குது. ஸ்டியரிங் ஃபீட்பேக்குமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இங்கே டேர்ன் பண்ணால் இங்கே தான் போகும். அதாவது ஒரு லேன் சேஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதை எடுக்கலாம். அந்தளவுக்கு ஹேண்ட்லிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி நான் சிட்ரான் கார்ஸில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதில் ஃப்ளையிங் கார்பெட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ரைட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியர்ஸில் வந்துட்டு கியர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு கியர் டவுன் பண்ணி அப்படியே வேறு லெவலில் கிளம்புது வண்டி. ஓ ஓ ஓ ஓ சீரியஸ்லி இந்த இன்ஜின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல இன்ஜின். அதாவது இப்போ மார்க்கெட்டில் இருக்க 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பார்க்குறப்போ 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது 1.2 அப்படிங்கிறதுனால இதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் அண்ட் மிட் ரேஞ்ச் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நான் இந்த சீட்டை இருக்கிறதுலே லோயரான பொசிஷனில் வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு பேனட்டோட அந்த கடைசி வரைக்கும் தெளிவாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு
ஒரு நல்ல ஹைட்டான கார் தான் இது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹைவேஸ்லையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ மேனுவல், அதாவது டர்போ பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு வந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பிகாஸ் டார்க் கன்வெர்ட்டர், ஸோ கொஞ்சம் அந்த மைலேஜ் அப்படிங்கிறதும் ஒரு கிலோமீட்டர் ட்ராப் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ரியலிஸ்டிக்காக ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 or 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த சிட்ரான் பசால்ட் டார்க் கன்வெர்ட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பழைய சிட்ரான் C3 ஏர்க்ராஸ் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ C3 ரிவ்யூலுமே சொல்லியிருப்பேன். ஸ்டியரிங் வீல் சங்கியாக கொடுத்துருக்காங்க, அதனால் ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாவ், ட்ராப் அ கியர் அண்ட் டிஸப்பியர் கான்செப்ட் தான். ஜஸ்ட் லைக் தட் புஷ் பண்ணுது. 120ல் ஸ்பீட் அலாம். ஸோ 100ல் போகிறப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்ட் நாய்ஸ் லைட்டாக கேபின்குள்ளே வருது. விண்ட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் மட்டும் லைட்டாக கேட்குது, பட் அது டிஸ்டர்பிங்காலாம் இல்லை. எஸ், ஸோ ரொம்ப ஒரு என்ஜாயபிளான ஒரு கார் டு டிரைவ் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு யூட்டர்ன் எடுத்துப்போம். ஸ்டியரிங் வீல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீசென்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாடி ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்பவே அது கண்டெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஷார்ப்பான டர்ன்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் பாடி ரோல் லைட்டாக ஃபீல் ஆகுது. பிரேக்கிங்குமே ஓகே தான், அதை தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹைவேஸில் கிடையாது, நான் இப்போது சர்வீஸ் லைன் வந்துட்டேன். சர்வீஸ் ரோட்டில் இது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ரியர்லேயும் எந்த ஒரு வண்டியும் வரல. ஃப்ரண்ட்லேயுமே க்ளீனாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ ஒரு நம்ம 80ல் போயிட்டுருக்கோம். பிரேக்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். நைஸ் நைஸ் நைஸ், நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக்கிங் தான். நோஸ் டைவ் மட்டும் லைட்டாக இருக்குது, பிகாஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு நோஸ் டைவ் தெரியுது. பட் பிரேக்கிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. 60 அகெயின் பிரேக்கிங் ஓகே. ஏபிஎஸோட அந்த பல்சேடிங் ஃபீல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியுது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணணுன்னாலும் சரி, ஹைவேஸில் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக ஜஸ்ட் லைக் தட் க்ரூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் ரொம்ப லைட்டு தான். ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ண அந்த ஸ்டியரிங் வீல்லையுமே சின்னதாக ஒரு வெயிட் அடிஷன் தெரியுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்பீட் லிமிட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தாலுமே இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதோட பேஸ் வேரியண்ட் எடுக்கலாம், ஒரு பிட் வேரியண்ட் கூட U+ அந்த வேரியன்ட்ஸ் கூட எடுக்கலாம். பிகாஸ் அது கொஞ்சம் பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக தேவையில்லை, வண்டி பெருசாக வேணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்துட்டு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியன்ட்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லாம் கிடையாது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் மட்டும்தான் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது வரும். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, டிரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த DLOஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைடில் ORMs நல்லா சங்கியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியுது. பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நமக்கு பெருசாக க்ரியேட் ஆகலை. உட்காந்திங்கன்னா ரோட்டில் என்ன போகுது பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். பில்லர் கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே அதுவுமே அவ்வளோ பிளைண்ட் ஸ்பாட்லாம் க்ரியேட் பண்ணல. ஸோ எர்கனாமிக் வைஸ் இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நான் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தாலுமே இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னது. ஸோ சீரியஸ்லி நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ஹேட்ச்பேக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸை கன்சிடர் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் U வேரியண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் ஒன்றுமே தெரியல, வண்டி மிதக்குது அப்படியே. ஸோ மறுபடியும் கூட வரும். 65 66ல் போயிட்டுருக்கேன், இல்லை எதுவுமே தெரியல. இதுதான் அந்த ஃப்ளையிங் கார்பெட் சஸ்பென்ஷனோட ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். கம்ஃபர்ட் பற்றி எல்லாருமே நிறைய சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி நான் பெருசாக பேசி போர் அடிக்க விரும்பலை. ஒரு எஃபர்ட்லெஸ் கார் டு டிரைவ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது 3 சிலிண்டர் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. டிரைவ் பண்ணுறப்போ எங்கேயும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகலை ஸ்டியரிங் வீலில். அண்ட் ஆல்சோ
பெடல்ஸில் இங்கே எங்கேயுமே வந்துட்டு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபீல் ஆகல. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. சவுண்டு மட்டும் லைட்டாக கேட்கும். நீங்கள் ரொம்ப இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு சவுண்ட் வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகும். ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கும். அதுவுமே ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் இல்லை. ரைஸ்டாக உட்காந்துருக்கறதுனால என்ன ஒரு ஃபீல்னா ஒரு கமாண்டிங், சின்ன கமாண்டிங்கான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. எஸ், ரியலி நான் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் டிரைவில். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மைலேஜ் சொல்லியாச்சு, பிரேக்கிங், சஸ்பென்ஷன், ஸ்டியரிங் வீல் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைசிங் 13,10,000 rupees எக்ஸோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் வரப்போ 16,74,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக வேணும்னா அந்த 12 lakhsல ஒரு டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருக்குது, அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ளஸ் வேரியண்ட், அதுலேயே உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கிடைக்கும். அதோட ஆன் ரோட் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 15,20,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு மிட்சைஸ் எஸ்யூவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காரை கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் முக்கியம், அட் த சேம் டைம் கம்ஃபர்ட்டும் முக்கியம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸை. ஸோ நீங்கள் கிரெட்டா, செல்டாஸ் அண்ட் ஹோண்டா எலிவேட், வோல்க்ஸ்வேகன் டைகோன் அண்ட் ஸ்கோடா, குஷாக், எம்ஜி, ஆஸ்டர் இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸையுமே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன தான் நம்ம வந்துட்டு வீடியோவில் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப தான் காரோட அந்த எக்ஸாக்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் ஆல்சோ சிட்ரான் வந்துட்டு இப்போ அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கான ஒரு அந்த சிட்ரான் 2.2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பசால்ட் எக்ஸ் அண்ட் C3X அந்த எக்ஸ் சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு சிட்ரான் கார்ஸ் பார்க்குறவங்க அதை வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ அவங்க வந்து கடைசியாக யோசிக்கிற ஒரு விஷயம் சர்வீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அதையும் சிட்ரான் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் வராங்க. Oh my god. சரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சாலிடா புல் பண்ணுது. ஸ்டியரிங் வீல் இவ்வளோ தான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அந்த 2 ஃபிங்கரில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது. ஸோ எந்தூசியாஸ்டிக்காக நான் ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணும். இதுதான் இந்த 2 வேர்டு தான், எந்தூசியாஸ்டிக் ப்ளஸ் கம்ஃபர்டபுள். எனக்கு இது 2ம் கலந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்காக இப்போ ஃபீச்சர்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் ரொம்ப 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 நல்ல ஒரு அடிஷன். ஸோ அதையுமே இப்போ ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே சிட்ரான் பசால்ட் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸ் டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe. வேற லெவல்.